₹10,000 தருவதற்கு அண்ணன் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் எடப்பாடியார். உடம்பு நல்லா இருக்கான்னு கேட்கறாங்க. உடம்பு நல்லா இருக்கு. பூ போடாதீங்க. எல்லாம் ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்கம்மா. நம்ம வெற்றி வேட்பாளர் இரட்டை எலெக்ஷன் தான் எம்ஆர் விஜய் வைக்கலான்னு பொண்ணான வாக்குகள் எல்லாம் இரட்டலைக்கு ஓட்டு போடுங்கம்மா. நம்ம ஏரியாக்கார் யாருக்கு போறாங்க? இன்னொரு சாதனை செஞ்சிருக்கார். தமிழ்நாட்டை போதை கலாச்சாரம் உள்ள மாநிலமா ஆக்கியிருக்கார். அது ஒரு கலாச்சாரம். இப்ப புதுசா வீடு கொடுத்தோம், எல்லாம் கொடுத்தோம், எல்லாத்தையும் நிறுத்தி விட்டாங்க. ஸ்கூட்டி கொடுத்தோம், கரண்ட் கொடுத்தோம். ஒரு மாசம் கழிச்சு பாதி பேருக்கு கொடுத்தாங்க, மீதி பேருக்கு கொடுக்கல. கேட்டா தகுதி இல்லையா, தகுதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. டாஸ்மார்க்ல பல ஆயிரம் கோடி கொள்ளை அடிச்சு வச்சிருக்காரு. அதை வச்சு ஜெயிக்கலாம்னு பார்த்தாரு. இந்த தடவை கரூர் மக்கள் ஏமாற மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டார். அதனால கோயம்புத்தூருக்கு போயிட்டார். இப்ப இங்க அவருக்கு வேண்டியவர் அவரோட பினாமி நிறுத்தி இருக்கார். அவருக்கு காசு கொடுத்து ஜெயிக்க வைக்கிறாங்களா? திமுக காரன் சொல்றான், நேத்து நாங்க ஓட்டுக்கு 5000 கொடுப்போம். அது மட்டும் இல்ல, தங்கம் கொடுக்கறாங்களாம். அது ராத்திரியில கொடுக்கறாங்களாம். உரைச்சு பாருங்க, புரியுதா? உரைச்சு பாருங்க. அதனால எது கொடுத்தாலும் சரி, மக்களோட காசு. ஒன்னும் மம்முட்டி எடுத்து வெட்டி சம்பாதிக்கல. ராமசரப்பட்டியில இருந்தெல்லாம் கொண்டாந்தெல்லாம் கொடுக்கல. எல்லாமே சாராயத்திலையும் மணல்லையும் சம்பாதிச்ச காசு. நீட் தேர்வு ரத்து பண்றோம்னு சொன்னாங்க, பண்ண முடியல. சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிருச்சு, முடியல. திமுக சொல்லிச்சு, முடியல. நம்ம எடப்பாடியார் 7.5% உள்ஒதுக்கீடை கொண்டு வந்ததால் ஏழை எளிய மாணவர்கள் 600 பேர் மருத்துவம் படிக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர். இந்த தடவை ஆட்சிக்கு வந்தோம்னா அதை 10% உயர்த்தணும்னு சொல்லியிருக்கார். 10% உயர்த்தினால் வருஷத்துக்கு 750 பேர் மருத்துவம் படிக்கலாம். குடிசையில வாழக்கூடியவங்க, அரசு பள்ளியில படிக்கக்கூடியவங்க, அரசு உதவி பெறும் பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் டாக்டர்களாக கூடிய கனவை நினைவாக்கிய தலைவன் நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்பதை படிச்ச பிள்ளைங்க மறந்துடக்கூடாது.